என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிச்சை எப்போ மறந்து போட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அதில் அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணா சொல்ல வேணா ரீவேலியூஷன் பணம் கட்டுவோமா? என்னத்தை சொல்கிறது? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம், மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது. சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலைதறிக்க ஒடியாராரு. தெலுங்கு பேப்பரை காணோம் ஒடியாராரு. வந்தா நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார். அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க. அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும்.